Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நாம் வாலிப நாட்களிலேயே கர்த்தரை நினைக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஏனென்று சொன்னால் அப்போதான் கர்த்தர் சிறு வயதிலிருந்தே நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து சில காரியங்களை செய்து படிப்படியாக நம்மை பெருக்கத்துக்குள்ளே கொண்டு போக முடியும். திருப்போம் பிரசங்கி 12ஆம் அதிகாரத்துக்கு. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகளை நினை. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக எழுதி இருக்குது. 8:18 உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. நினைப்பாயாகனா ஏதோ நான் நினைச்சுக்கிறேன் ஆண்டவரன் இல்ல, அப்படி அல்ல. நினைப்பாயாகனா அவர் எப்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உனக்கு பலனை தருகிறவர் அவரே. அதை நினைப்பாயாக. ஐஸ்வர்யம் அங்கிருந்தா வருது, வாழ்க்கையில ஏராளம் தாராளம் பெருக்கம் அங்கிருந்தா வருது. அவரை நினைப்பாயாக என்று சொல்லி இருக்கிறது. அதே தான் இங்கேயும் சொல்லுது பாருங்க. உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லிட்டு மீதி உள்ள வசனங்கள் வாசிக்கிறேன், கவனிங்க. தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னும் எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததுக்கு முன்னும் அப்படின்னு சொன்னா நீங்க நினைக்க கூடாது உபத்திரவ காலம் ஒண்ணு வருது அதுக்கு முன்னால சிருஷ்டிகை நினை. இல்ல பாயிண்ட் என்ன, வாலிப நாள்ல சிருஷ்டிகள் என்ன, வாலிபனா இருக்கும்போது என்ன. ஏனென்று சொன்னால் தீங்கு நாட்கள் வருகிறது. அங்கங்க வேதத்தை அர்த்தத்தோட வாசிக்கணும் பாருங்க. தீங்கு நாட்கள் வருகிறதுன்னு சொன்னா ஏதோ உபத்திரவ காலம் வருதுன்னு இல்ல, அது வேற, அது வரத்தான் போகுது, அது வேற. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட தீங்கு நாட்கள் அல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வயோதிபன் ஆகிறதுக்கு முன்பதாக, தள்ளாடுகிற வயது வர்றதுக்கு முன்பாக. அதைத்தான் இங்க தீங்கு நாட்கள்னு சொல்லி இருக்குது. வேதம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதத்துல சில நேரத்துல வர்ணித்து காண்பிக்கிறது. ஆகவே தீங்கு நாட்கள் வர்றதுக்கு முன்னும் எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் சேராததுக்கு முன்னும், அந்த வருஷங்களை பற்றி பேசுது. வயோதிப காலம், எனக்கு ஒண்ணும் வேணாம், வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்ற காலம் வர்றதுக்கு முன்னே உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. எல்லாரும் சொல்லுங்க, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. ஏன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைக்க சொல்றாரு? நான் வளர்ந்து வந்த காலத்துல, நான் கல்லூரியில் படிக்கிற காலத்துல நிறைய பேர் நாங்க பேசிக்குவோம் பாருங்க, வாலிபர்கள், கிறிஸ்தவ வாலிபர்கள் பேசிக்குவோம். இப்ப சொல்லிக்குவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா. வாலிபத்துல நல்லா என்ஜாய் பண்ணணும் லைஃப. காலேஜுக்கு போகும்போது இப்பதான் ஊரை சுத்தணும், இப்பதான் கும்மாளம் போடணும், இப்பதான் அரட்டை அடிக்கணும், இப்பதான் ஒரே வாழ்க்கையே ஒரு அமக்களமா போய்கிட்டு இருக்கணும். ஒரே என்ஜாய் பண்ணி அங்கேயும் இங்கேயும் சுத்தி வாழ்க்கையே இப்படி வாழ்ந்து கும்மாளம் போட்டு ஒரே அரட்டை வாழ்க்கையா வாழ்ந்து, அப்புறம் வயோதிப காலத்துல கோயில் பக்கத்துல வீடு பார்த்து அடிக்கடி டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வந்து வயசான காலத்துல பண்ண வேண்டிய வேலையை வாலிப நாட்கள்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். நான் அடிக்கடி இந்த மீட்டிங்லலாம் போய் மியூசிக் வாசிப்பேன் பாருங்க. தினந்தோறும் ஏதாவது மீட்டிங் இருக்கும். அங்கே இந்த பாஸ்டருங்கெல்லாம் வந்து தம்பி இங்கே வந்து வாசிங்க, அங்கே வந்து வாசிங்கன்னு கூப்பிடுறதுனால போவேன். அப்போ இந்த பசங்கள்லாம் சொல்லுவாங்க, ஏப்பா வயசான காலத்தில் செய்கிறத இந்த காலத்தில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, தினந்தோறும் அந்த மீட்டிங் இந்த மீட்டிங், இங்கே வாசிக்கிற அங்கே வாசி, இதெல்லாம் வயசான கிழவர்கள் செய்ய வேண்டிய வேலை. இதெல்லாம் ரொம்ப வயோதிப நாட்களில் இந்த மாதிரி மீட்டிங்காக போயிட்டு இருக்கணும். வயசான பிறகு மீட்டிங்காக போகணுமே ஒழிய வாலிப நாட்களில் போகக்கூடாது. சிலர் வயோதிபர்கள் கூட சொல்றதை பார்த்துருக்கிறேன் நான். ஏதோ இத்தனை வருஷங்க இந்த உலகத்துல வாழ்ந்தாச்சு, உலக பிரகாரமா வாழ்ந்தாச்சு, இப்ப வயசாயிடுச்சு, இனிமே ஆண்டவனேன்னு கிடக்க போறேன் நானு, கோயிலுக்கு போயிட்டு வெறும் கோயிலும் வீடுமா தான் இருக்க போறேன் இனிமே. இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க? இது பிரைம் ஆஃப் லைஃப் எல்லாம் கடந்து போச்சு பாருங்க. வாழ்க்கையின் மிக முக்கியமான வருஷங்கள், ரொம்ப சத்துள்ள வருஷங்கள், ரொம்ப திறமையெல்லாம் உபயோகப்படுத்துகிற வருஷங்கள், வாழ்க்கையில சிறந்ததை கர்த்தரிடத்துல தராம வாழ்க்கையில எல்லாம் வாழ்ந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு கர்த்தர் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கர்த்தருக்காக வாழாமல் வாழ்ந்து விட்டு கடைசியில வயோதிப நாட்கள்ல நான் கர்த்தரை நினைக்க போறேன், ஏன்னா சீக்கிரம் மோட்சம் போய் சேர்ற காலம் வருது, அப்ப கரெக்டா போகணும் மோட்சத்துக்கு, இந்த ரூட்டை தவற விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அநேகம் பேர் வயதான பிறகுதான் ஆண்டவரை நினைக்க வேணும், வாலிப நாட்கள் நினைக்க கூடாதுங்கிற கொள்கை. இது இங்க மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் அப்படி இருக்குது. வாலிப நாள்ல அரட்டை அடி, கும்மாளம் போடு, ஊரை சுத்து, இப்படி பண்ணு அப்படி பண்ணு. ஆனா வயோதிபன் ஆன உடனே கரெக்டா பிடிச்சுக்காத, ரிலிஜன் அப்பதான் உனக்கு தேவை, அப்பதான் உனக்கு சர்ச்சம் அது இதெல்லாம் தேவைப்படுது. கிடையாது. வேதம் ஆப்போசிட்டா போதிக்குது பாருங்க. வேதம் அற்புதமான ஒரு காரியம். வேதம் ஆப்போசிட்டா போதிக்கும். வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை.
15 வயசா, 14 வயசா, 13 வயசா, 12 வயசா, 16 வயசா, 18 வயசா, அப்பொழுது உன் சிருஷ்டிகரை நினை. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அப்ப நினைச்சிடாதப்பா, வாழ்க்கையில என்ஜாய்மெண்ட்லாம் போயிடும். அப்ப கர்த்தரை நினைச்சிட்டுனா கர்த்தர்கிட்ட ஒரு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டால் உனக்கு வாழ்க்கையை நல்ல கும்மாளம் போட்டு நல்லா வாழ முடியாது, அரட்டடிக்கிறதெல்லாம் இருக்காது, அப்புறம் அப்படி இப்படின்னு இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இருக்க முடியாது பாரு. கர்த்தருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டுனா அப்புறம் என்ஜாய்மெண்ட்டே இருக்காது, அப்படியே உம்முன்னு போயிட்டு இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களை தானே பார்த்துருக்காங்க இவங்க. அப்படியே எண்ணெய் வழிஞ்ச முகம், எப்பவுமே கவலையா அப்படியே உம்முன்னு இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்துருக்காங்க. இவங்கள மாதிரி ஆயிடாது, நீ என்ஜாய் பண்ணு கொஞ்சம் வாலிபத்துல. அப்புறம் இப்படிதான் உலகம் போதிக்கிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரன் என்ன. நான் சொல்லுகிறேன், ஏன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரன் என்ன என்று சொல்லி இருக்குதுன்னா, வாலிப பிராயத்தில் நினைச்சாதான், யங்கா இருக்கும் போதுதான் சில காரியங்களை குயிக்கா கற்றுக்கொள்ள முடியும் பாருங்க. வாலிப பிராயத்தில் நினைத்தால் உன்னுடைய வருஷங்கள் எதுவுமே வீண் போகாது. சின்ன வயசுல இருந்தே ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக வாழும்போது வருஷங்கள் வீணாகாது, வாழ்க்கை வீணாகாது. பல கெட்ட அனுபவங்கள், பொல்லாத அனுபவங்களுக்குள்ளே செல்ல வேண்டியதில்லை. வாழ்க்கையை வீணடிச்சு பிறகு நம்ம கத்திடத்துல வர வேண்டியதில்லை. சில நேரத்தில் சிலர் சாட்சி சொல்லும் போது, நான் ஜெயிலுக்கு போனேன், அங்கே போனேன், பேங்கை கொள்ளை அடித்தேன், இத்தனை கொலை பண்ணேன்னும் போது எல்லாரும் போய் நம்மளும் அப்படி பண்ணிட்டு வந்தால் தான் பெரிய சாட்சி சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு பையனை பற்றி சொன்னாங்க, அவனுக்கு ஒரே ஒரு கவலைங்க, எல்லாரும் வந்து இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருக்கேன்னு சொல்கிறாங்களே, நான் எப்படியும் இல்லை, நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன் முதல்ல இருந்தே, அதனால எப்படி எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு சாட்சி ஒன்றும் இல்லையே, நல்ல காலம் அப்படி இப்படி இல்லை, ஏன் இந்த வம்பெல்லாம், இதெல்லாம் தேவையே இல்லை, அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெரிய பேங்கை கொள்ளை அடிச்சு திருடனா இருந்து ஜெயிலுக்கு போய் 10 வருஷம் இருந்து வீணாக்கிட்டு அப்புறம் வந்து ஆண்டவரை தேடி அதை பற்றி ஒரு பெரிய சாட்சி சொல்றதுல ஒன்றும் பெருசு கிடையாது. வாலிப பிராயத்திலேயே, சிறு வயதிலேயே கர்த்தரை நினைத்தால், கர்த்தருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால், அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் வேண்டியதில்லை, வாழ்க்கை வீணா போக வேண்டியதில்லை, வருஷங்கள் வீணா போக வேண்டியதில்லை, கெட வேண்டியதில்லை, நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டியதில்லை. சின்ன வயசுலேயே ஆண்டவருடைய காரியங்களை புரிந்து கொண்டால் பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்ய அது ஏதுவாக இருக்கிறது. ஏனென்றால் அப்படியே சின்ன வயசுல ஆண்டவர் அருமையா நம்ம வனைந்து உருவாக்கி, அவர் என்னவாய் நாம் இருக்க வேண்டுமோ அப்படி அவர் நம்மை உருவாக்கி நம்மை படிப்படியாக எடுத்து சென்று, இதெல்லாம் பாருங்க நாட்கள் ஆகிறது, இது ஓவர் நைட் உண்டாகிற காரியம் இல்லை. இது படிப்படியா சில காரியங்களை கற்று ஆண்டவரோடு நடக்க 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 நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. அப்ப 16 வயசுல ஒருத்தர் ஆரம்பிச்சான்னா 30 வயசுல எப்படி இருப்பான்னு எண்ணி பாருங்க. கர்த்தருடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தருக்காக வாழ்ந்து கவனத்தோடு ஜாக்கிரதையோடு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தருக்கு என்னுடைய பெஸ்டையும் ஃபர்ஸ்டையும் கொடுப்பேன்ற அந்த குறிக்கோளோட சின்ன வயசுல இருந்து வாழ்ந்து அப்படி ஒருவன் கர்த்தரை கனம் பண்ண ஆரம்பிச்சானா 30 வயசுல அவன் எங்கேயோ இருப்பான். இருக்கீங்களா? அதுக்கு தான் சொல்லி இருக்கு வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை என்று. பாருங்க, அதுக்கு பின்னால் 2ஆம் வசனம்லாம் கிளீனா அதை சொல்லுது. சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படுவதற்கு முன்பு அப்படின்னு சொன்னா இது கடைசி காலத்தை குறிக்கல. சூரியன் சந்திரன்லாம் அந்தகாரப்பட்டு அதெல்லாம் மாறப்போகுதுன்னு அது வேற. இது என்ன சொல்லிடுறா, சூரியன் அந்தகாரப்படல, கண்ணு அந்தகாரப்பட்டு கண்ணெல்லாம் மங்கி போய் கண்ணு பார்க்க முடியாம சரியா பார்வை இல்லாம போகிற அந்த வயோதிப காலத்தில் அல்ல. இப்போ நினை, மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததுக்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதனால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதுக்கு முன்னும். இங்க லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன் வச்சிருக்கிறேன் பாருங்க, எப்படி சொல்லியிருக்கு லிவிங் பைபிள்ல. இட் வில் பி டூ லேட் தென் டு ட்ரை டு ரிமெம்பர் ஹிம் when the sun and light and moon and stars are dim to your old eyes and there is no silver lining left among the clouds. There will come a time when your limbs will tremble with age, your strong legs will become weak and your teeth will be too few to do their work. There will be blindness too. காலெல்லாம் தள்ளாடிடும், பலவீனமாயிடும், பல்லெல்லாம் ஆடி போய் நிறைய பல்லெல்லாம் விழுந்துரும், கண்ணு சரியா தெரியாது. வயோதிப நாட்களை பற்றி சொல்லி இருக்குது. Then let your lips be tightly closed while eating when your teeth are gone and you will waken at dawn with the first note of the birds but you yourself will be deaf and tuneless with quavering voice. எந்திர சத்தம் தாழ்ந்ததினால், 4ஆம் வசனம், தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு குருவின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாக்கிய கன்னிகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும். அவங்கெல்லாம் அடங்கி போகல, இவர் காது அடங்கி போச்சு. காது வர வர கொஞ்சம் லேசா அவ்வளவு சரியா கேட்காம வயது ஆகிறதுனால, ரொம்ப முதிர் வயது ஆகிறதுனால இப்படி சில காரியங்கள்லாம் பொதுவாக காணப்படுகிறது. அதை சொல்லுகிறார். மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி
பசி தீவனமும் அற்று போகாதற்கு முன்னும், மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும். வயசான உடனே மேடை பார்த்தா அச்சம், பள்ளத்தை பார்த்தா அச்சம், வெட்டி குழி கூட பாரம் ஆயிடுதான். அது ஒருத்தர் மேத்யூ ஹென்ரி காமெண்ட்ரின்னு ஒரு காமெண்ட்ரியே பிரிண்ட் அவுட்டே எடுத்திருக்கிறேன் நான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வாசிக்கிறது. அவர் சொல்றாரு, வெட்டுக்கிளிங்கிறது அந்த காலத்தில் ஒரு விதமான ஆகாரம் மாதிரி சிலர் உபயோகப்படுத்தினாங்களா. ரொம்ப லைட் ஃபார் டைஜஷன். வயசானவங்களுக்கு இது ரொம்ப கனமான ஒரு ஆகாரமாக இல்லாமல் ரொம்ப லைட்டாக இருக்கும்னு சொல்லி சிலர் அதை சாப்பிடுவாங்களாம். கடைசியில் ரொம்ப வயசான பிறகு வெட்டுக்கிளியே பாரமாக தெரியுமா வயிற்றுக்கு, டூ மச் மாதிரி இருக்கும். டைஜஷனுக்கு, ஜீரணத்துக்கு அது ரொம்ப ஹெவி மாதிரி இருக்குமா. இப்படியெல்லாம் விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. வாதும மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசித்தீவனும் அற்று போகும் முன்னும். வாதும மரம் பூ பூத்துலாம் இதெல்லாம் முடியெல்லாம் நிற முடியாயி, ஹலோ, ரொம்ப நிறைச்சி வயசாகி கடைசியில வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி, இதெல்லாம் அருமையா வர்ணிக்கிறார்கள். வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டுனா நம்முடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் இணைக்கிற ஒரு வெள்ளிக்கயிறு. அதை தான் வெள்ளிக்கயிறுன்னு சொல்லியிருக்காங்க. பிக்சரஸ் டிஸ்கிரிப்ஷன், ஒரு படம் போல விவரிக்கிறார்களாம். இந்த ஆத்மாவும் சரீரையும் ஒன்றா வைத்திருக்கிற, கட்டி வைத்திருக்கிற ஒரு வெள்ளிக்கயிறு இருக்கான். அந்த கயிறெல்லாம் கட்டு விட்டு, அதாவது சரீரமும் ஆத்மாவும் பிரிக்கப்படுகிறது, அதான் மரணம். அப்படிலாம் ஆகிறதுக்கு முன்பாக பொற்கிண்ணி நசுங்கினா, பொற்கிண்ணம்னா ஜீவ தண்ணீர், நாம் பருகும்படியாக இருக்கிற ஜீவ தண்ணீர், ஜீவன் போகிறதுக்கு முன்ன ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையில உருளை நொறுங்கி, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவை தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. அவ்வளவு நாள் காத்திருக்காது, போய் சேர்ற நேரத்துல தான் நினைக்கணும்னு நினைக்கிறாங்க. சொல்றாரு, அப்ப நினைக்காதப்பா, இப்பவே நினை. இப்ப நினைச்சா என்ன, வாழ்நாள் முழுக்க நன்றாயிருக்க போகிறாய். வாழ்நாள் முழுக்க ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். உன்னை அதிகமாக்கி கொண்டே போகிறார் படிப்படியா. போன வருஷம் இந்த வருஷத்துக்கு பெரிய வித்தியாசம், அடுத்த வருஷம் இன்னும் பெரிய முன்னேற்றம், அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் பெரிய முன்னேற்றம். இருக்கீங்களா? நான் நினைச்சு பாக்குறேன். இப்ப 20 வருஷமா நான் ஊழியத்தில் இருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். நான் இன்னும் கொஞ்சம் பின்னால நினைச்சு பார்க்கிறேன். என்னுடைய வாலிப பிராயத்தில் நான் சிருஷ்டிக்கிறேன் நினைத்தேன். வாலிப பிராயத்தில் என்னுடைய பிரைம் ஆஃப் லைஃப்ல, என்னுடைய வாழ்க்கையின் ரொம்ப முக்கியமான வருஷங்கள்ல என்னை தேவனுக்கு என்று நான் அர்ப்பணித்தேன். கடவுளுக்கு ஊழியம் செய்யணும் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். எனக்கு ரொம்ப பயமா தான் இருந்தது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. அப்பெல்லாம் இவ்வளவு சத்தியம் எனக்கு விளங்கல பாருங்க. கர்த்தரை நம்பினா என்ன ஆகுமோ. சில ஊழியக்காரனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கும், இந்த மாதிரி ஆயிடக்கூடாது, என்ன ஆண்டவரே காப்பாத்தேன், என்ன இவர் மாதிரி நான் ஆயிடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். பயம் உள்ள, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. அப்புறம் போக 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 பயமெல்லாம் தெளிஞ்சிருச்சு. ஆண்டவருடைய அற்புதங்களை அனுபவிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவருடைய அற்புதமான வழி நடத்துதல், கர்த்தரிடத்துல நம்ம அர்ப்பணிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையின் சிறந்ததை கர்த்தரிடத்துல கொடுக்கும் போது, 18 வயசு 19 வயசு 20 வயசு நம்முடைய சிறந்த வருஷங்களை கர்த்தரிடத்துல நாம் அர்ப்பணித்து கர்த்தருக்காக நாம் வாழும் போது, வெறும் ஊழியத்துக்கு வர்றதை பற்றி பேசல, நீங்க எங்க இருக்கிறீங்களோ, எந்த தொழில இருக்கிறீங்க, என்ன படிப்புல இருக்கிறீங்களோ, உங்களுடைய நிலையிலே கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணித்து, நான் கர்த்தருக்கு தான் வாழுவேன், இந்த உலகத்தாருடைய பேச்சை கேட்க மாட்டேன், மற்றவர்களை போல நான் வாழ போவதில்லை, கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கிறேன், கர்த்தரை நான் கனம் பண்ணுவேன், கர்த்தரை முதலாவது வைப்பேன் என்று தீர்மானம் பண்ணும்போது வாழ்க்கையின் பெருக்கம் உண்டாகும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், அதிகமாக்குவார், உங்களை பெருக்குவார், உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் உங்களை நடத்துவார். அப்ப ஒவ்வொரு வருஷமும் ஒரு கனி கொடுக்கிற வருஷமா இருக்கிறது. இப்படியே போய்கொண்டிருந்தா வருஷங்கள் பல கடந்து போன பிறகு பார்ப்பீங்க, பின்னால திரும்பி பார்த்தீங்கன்னா 30-40 வயசுல எல்லாம் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஒரு பெரிய மகிமையை கொண்டு வருகிற ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள், சந்தேகமே கிடையாது.